மெங்கீர் கண்டுபிடிச்சிட்டோம். அப்பா என்ன உயரம், உயரம் உயரம் பாருங்க. வந்துட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம் நாங்கள். வெற்றி. அப்பா இதாங்க அந்த நெடுங்கல் மெங்கின்னு சொல்லக்கூடியது இதுதான். பெருங்கற்காலம் அப்படின்னும்போது என்னென்னா பெரிய கற்களை வச்சு ஈமச்சின்னங்கள் செய்கிற இடம் அப்படின்னா பெருங்கற்காலம் அப்படின்னு. அதில் நிறைய வகை இருக்குது. இதில் வந்து மென்கீர் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் வந்து குத்துக்கல் இல்லைன்னா நெடுங்கல் அப்படின்னு சொல்லுவோம். பெண் தலைவராக இருக்கும் போதுன்னா 2 பக்கமும் ஒரு அமைப்பில் இருக்குது. ஆமாம், விங்ஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பார்த்துக்கணும். அந்த மாதிரி இது ஒன் சைடாக இருக்குது, ஒன் சைடு மட்டுமா இருக்குது. இது ஒரு ஆண் தலைவனாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஆய்வாளர்கள் பெரும்பாலும் வந்து கணிக்கிறாங்க, கணிக்க முடியும். இதான் முன் பகுதி. இங்கே விளக்கு வச்சு வழிபட்டு இருந்தாங்க. பக்கத்தில் செருப்பு போட்டு செருப்பெல்லாம் போடக்கூடாது. பழங்காலத்தில் இறந்தவங்களுக்கு நினைவுகள் வைப்பாங்க. ஸோ அதுதான் இது. மண்மரபு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மணிவாசகம். இப்போ நான் எங்கே இருக்கோம் அப்படின்னா காடுன்னு சொல்ல முடியாது, மலை அடிவாரம் கரடு பகுதியாக இருக்குது. ஒரு மலை அடிவாரத்தில் இருக்கோம். இது எங்கே எதை பார்க்க போகிறோம் அப்படின்றத நம்ம முருகன் சார் சொல்வார். முருகன் சார் வாங்க சார். நம்ம எங்கே சார் போயிட்டு இருக்கோம்? கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து ஒரு நெடுங்கல் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த நெடுங்கல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 அடி உயரம் உள்ளதாக பார்க்க போகிறோம். அதை நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஒரு முள்ளா இருக்குது பயங்கரமாக. வாங்க கீழே குனிஞ்சு போகலாம். வாங்க. இது கீழே குனிஞ்சு தான் போகணும். ஐயோ வாங்க அறிவாங்க வாங்க. நம்ம அறிவாளர் வந்துட்டுருக்காரு. நீங்கள் அந்த கல்லை பார்த்துருக்கீங்களா? நான் கல்லை பார்த்துருக்கேன். அது எவ்வளோ பெருசு கல்? அது இந்த போஸ்ட்டை விட இன்னும் ஒரு 20 மடங்கு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20 அடி இருக்குமா? 20 அடி இருக்குமா? 20 வரைக்கும் மேலே இருக்கும். இவ்வளோ திக்னஸில் இருக்கும். ஒரே கல். அது எதுக்காக இப்போ வந்து வழிபடுறாங்களா இல்லை வந்து ஊர் மக்கள் ஏதாவது அந்த இதை, ஏன்னா அது வித்தியாசமாக இருக்குது இந்த ஏரியாவில். அது என்ன பேச்சு ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க, அகழ்வாராய்ச்சி பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. போன வருஷம் பிப்ரவரியில் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க. இன்னும் ஆரம்பிக்கல, 1 வருஷம் முடிய போகுது. அந்த மாதிரி உள்ளது. இப்போ அதுக்கு பேர் வந்து இங்கே வழக்கு மொழியை வந்து என்னென்ன சொல்லுவீங்க? என்ன பேரில் சொல்லுவீங்க? புலவக்கல் பரம்புல சாரா பேர் பரம்புல புளிய சிவல பேர் பரம்புன்னு சொல்லுவாங்க. சரி, அந்த பரம்புல இருக்கு. அந்த பரம்பு அப்படிங்கிறது வந்து அந்த நிலப்பரப்பு இந்த மலை மாதிரி இருக்கு. இதுக்கு தான் பரம்புன்னு சொல்றேன். சரிங்க சரி. ஆமாம் ஆமாம். நேராது நீங்கள் போய் பார்த்தோம். சரிங்க. பேசியிருந்த ரொம்ப நேரம் லேட்டாக. நன்றி நன்றி நன்றி. நாங்கள் வந்து நெடுங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 20 அடிக்கு உயரமாக ஒரு கல்லை தேடி பயணம் போய்கிட்டே இருக்கோம். இந்த ஊர் மக்கள்லாம் வந்து அதை வந்து பிளவுக்கல்னு சொல்கிறாங்க. இந்த ஏரியா மக்கள்லாம் பிளவுக்கல் அப்படின்றாங்க. அது பிளவுக்கல் கிடையாது, அது வந்து மெங்கீர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெடுங்கல் கிட்ட பெருசாக இருக்கும். 20 அடி 30 அடி உயரத்துக்கு வச்சுருப்பாங்க. அதை தேடி வந்துட்டுருக்கோம். சுற்றி வந்து காற்றாலைகள் நிறைய இருக்குது இந்த ஏரியாவில். காற்றாலைகள் இந்த கேம்பஸை வச்சு தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். இது வந்து டைரக்ஷன் நோக்கி காமிக்குது. ஸோ எந்த மாதிரி திரும்பினா ஒரு மலையோட அடிவாரம் இது. ஆக்சுவலாக மெங்கீர் அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க. கரெக்டாக சார்? இந்த லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு வழியாக அதை கண்டுபிடிச்சாச்சு. எங்கள் குழு கண்டுபிடிச்சிருக்கு. அந்த குழுவை தேடி நாங்கள் போய்கிட்டுருக்கோம். உங்களாம் ஒரு பெரிய உங்களாம் ஒரு சர்ப்ரைஸான ஒரு வீடியோ இது. ஆக்சுவலாக ஒரு வீடியோ தொடர்ந்து பார்த்தே இருங்க, மிஸ் பண்ணாதீங்க. மெங்கீர், அதாவது 20 அடிக்குள்ள நெடுங்கல் இதை பார்க்க போகிறோம்.
ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டோம் எங்க இருக்குன்ட்டு. ஆமா. அதை தேடி போயிட்டு இருக்கோம். முள்ளு காட்டுக்குள்ள நடந்து போகிறோம். ஆமாம், உண்மையிலே முள்ளுக்காடு தான் இது. ஒரு மலையடி வாரத்தில் ஒரு முள்ளுக்காடு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்து இருப்போம். உள்ள ஃபுல்லாக முள்காடு தான், முள் தான். சில நேரங்கள் தொழில் பயணங்களில் இந்த மாதிரி சிரமங்கள் இருக்க தான் செய்யும். அதை பொருட்படுத்தாமல் உள்ளே போனால் தான் அந்த விஷயத்தை பார்க்க முடியும். எங்கே பார்த்தா அவர் போய்கிட்டே இருக்கிறோம். நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு வழியாக நாங்கள் நடுவில் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறோம். வாங்க, சந்தோஷம் எங்களுக்கு. உங்கள் எல்லாரும் காமிக்க போகிறோம். நடுவில் மெங்கீர் கண்டுபிடிச்சிட்டோம். அப்பா என்ன உயரம், உயரம் உயரம் பாருங்க. வந்துட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம் நாங்கள். வெற்றி. அப்பா இதாங்க அந்த நெடுகல் மெங்கின்னு சொல்லக்கூடியது இதுதான். மண்மரபு நேருக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா உழக்குடி அப்படின்ற கிராமத்துக்கு அருகில் உள்ள ஒரு மென்ஹீர் சைட்டில் இருக்கோம். பெருங்கற்கால இடம் அது. பெருங்கற்காலம் அப்படின்னும்போது என்னென்னா பெரிய கற்களை வச்சு ஈமச்சின்னங்கள் செய்கிற இடம் அப்படின்னா பெருங்கற்காலம் அப்படின்னு. அதில் நிறைய வகை இருக்குது. இதில் வந்து மென்ஹீர் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் வந்து குத்துக்கல் இல்லை நெடுங்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பழங்காலத்தில் இறந்தவங்களுக்கு நினைவுக்கல் வைப்பாங்க. ஸோ அதுதான் இது. இது இந்த ஒரு கல் மட்டும் பெருசாக இருக்குது, அது காரணம் என்ன? இல்லை, இந்த கல் இருந்திருக்கும், உடஞ்சிருக்கலாம். மேபி இது மாதிரி சைட்டு நிறையா இருக்குது. பக்கத்தில் வந்து தேடி பார்த்தாங்க, அங்கே இருக்குது. ஓ, மாதிரி இருக்குது. இன்னும் அங்கங்கே கொஞ்சம் நாங்கள் ஒரு 4-5 பார்த்தோம். கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக தான் இருக்குது. எந்த நூற்றாண்டு இருக்கும் இது? இப்போ பெருங்கற்காலம் அப்படின்னும்போது தோராயமாக ஒரு 3000 அப்படி 3000 வருஷம் சொல்லலாமா? மேபி அதிகமாகவும் இருக்கும். பட் நாங்கள் 3000 அப்படின்னு சொல்கிறோம். அதிகமாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. இது ஒருத்தருக்காக வச்சப்பட்டதா, ஒரு குழுக்காக வச்சப்பட்ட கல்? இது வந்து ஒருத்தருக்கு தான். இந்த பெரிய கல் வந்து ஒருத்தருக்காக வச்சப்பட்டிருக்கும். இந்த ஊர் தலைவர்களுக்கு ஒரு சைஸும் ஊரில் வாழ்றவங்களுக்கு ஒரு சைஸும் அந்த மாதிரி இருக்கா, இல்லை எல்லாருக்கும் ஒரே சைஸா இருக்கலாம்? ஒரு வாய்ப்பு இருக்குது, அது மாதிரியும் இருக்குது. அதுவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பக்கத்தில் வந்து சின்ன சின்ன இது இருக்குது. இவ்வளோ உயரமான இது கிடையாது. அவன் மேபி ஊர் தலைவரோட இருக்கலாம். ஊர் தலைவன், இனக்குழு தலைவன், இனக்குழு தலைவன் இருக்கலாம். ஏதாவது சொல்லுவாங்க, இருக்கலாம். ஏதாவது அடையாளங்கள் வைக்கப்பட்டிருக்குமா? இந்த இப்போ இந்த வெறும் பாறை மாதிரி தூக்கி வச்ச மாதிரி இருக்குது, நிற்க வச்ச மாதிரி இருக்குது. இருந்த பாறையை செதுக்கியிருப்பாங்களா, இல்லை கொண்டு எங்கே கொண்டு வந்து வச்சிருப்பாங்களா? இல்லை, இது வந்து பாறையை செதுக்கி பலகை கல்ல மாதிரி செதுக்கி எடுத்துகிட்டு வந்து வச்சது தான். மேபி நியர்பை தான் இருக்கும், இங்கே அருகில் தான் எங்கேயாவது இருக்கும். இங்கே பக்கத்தில் மலைகள் எங்கே எடுத்துருப்பாங்க? மலைகள், பாறைகள், இது மாதிரி பாறைகள் எங்கேயா இருக்கலாம். நல்ல கல் தான் ஓரளவுக்கு. இங்கே பக்கத்தில் பாறை எங்கேயா இருந்து தான் வெட்டி இப்போ இவ்வளோ பேர் கல் நிற்கிறதுனா இது கீழே இது எத்தனை ஆளும் தோண்டிருப்பாங்க? கீழே தோராயமாக ஒரு 5 அடி இருக்கலாம். தோராயமாக சொல்கிறோம், ஒரு 5 அடி இருக்கலாம். இது ஒரு 13 அடி இருக்கலாம். மேலே 20 அடி வச்சுக்கலாமா? இல்லை, 13 அடி தான் இருக்கும். நம்ம 6 அடியா? 6, நீங்கள் 6, 6, 12, 15 அடி. 15 அடி இருக்க வாய்ப்பு இருக்குது. 15 அடி. இது வந்து நம்ம வந்து நெடுங்கல் அப்படிங்கிறோம். நெடுங்கல் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இது ரொம்ப உயரமான இருக்கிறனால இது நெடுங்கல்னு சொல்கிறோம். இதே வந்து ஊர் பகுதியில் ஒரு அதாவது குளத்து பகுதியிலோ, அது ஊரின் தொடக்க பகுதியோ அல்லது ஊரின் முடிப்பு பகுதியிலோ நம்ம பார்க்கும்போது அது வந்து ஒரு குத்துக்கல்னு சொல்லுவோம். குத்துக்கல்னால் குறைஞ்சது ஒரு 6 அடிக்கு மேலே இவ்வளோதான் கைட்டு இருக்கும். அதை வந்து நம்ம குத்துக்கல் அப்படி மென்கிட்னு சொல்கிறோம். இது வந்து நெடுங்கல் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 12 அடிக்கு மேலே இருக்கிறது பூரா நம்ம நெடுங்கல்னு சொல்லலாம். இப்போ வந்து இது மாதிரி நம்ம சொல்லணும்னா குமாரிக்கல் பாளையம் சொல்கிறோம். அது வந்து கிட்டத்தட்ட 30 அடி ஹைட் இருக்கும் இது மாதிரி. இப்போ இதை பார்க்கும்போது குறைஞ்சது வந்து நம்ம தரைப்பகுதிக்கு மேலே பார்க்குறோம்னா குறைஞ்சது ஒரு 16 அடிக்கு மேலே இருக்கும். அப்போ கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 4 அடி அல்லது 5 அடிக்கு மேலே இருக்கும். அப்போ இந்த ஃபுல்லாக ஒரே கல். இது வந்து தனித்தனி பெட்டுக்கல்கள் அல்ல, ஒரே கல் தான்.
ஒரே கல்லில் செஞ்சுருக்கிறத பார்க்கலாம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 அடி உயரமானது இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது வந்து மலை அடிவார பகுதியில் தான் இந்த இது நம்ம பார்க்குறோம். இங்கே பார்க்குறதுனா இது வந்து கரடு பகுதின்னு சொல்கிறோம். அதாவது இங்கே இருக்கிற மலை, பெரிய மலை இருக்குது, அந்த மலையோட அடிவார பகுதி. இந்த அடிவார பகுதியில் வந்து இது கரடு பகுதின்னு சொல்கிறாங்க. கரடுனா எந்தவித நீர்ப்பாசனங்கள் இல்லாமல் கரடாக இருக்கும். ஸோ காட்டுக்குள்ளே தான் இருக்கிறத பார்க்குறோம் நம்ம. இதுக்கு முன்னாடியே நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அப்போ வந்தப்போ வந்து பொதுமக்கள் வந்து இதை வழிபடுறதா வந்து சொன்னாங்க. இதுக்கு முன்பக்கம் அந்த பக்கம் அப்படின்னும் செருப்பு கூட கிட்ட போட விடலை, செருப்பை கழட்டிட்டு போங்க அந்த மாதிரி வந்து இப்போவும் அதை வந்து வழிபட்டுட்டு இருக்காங்க. வழிபட்டு தெய்வமாக பார்க்குறாங்க. இன்னமும் இதை வழிபடுறத வந்து நம்ம பார்க்க முடியும். நாங்கள் போன தடவை ஊர் மக்கள் இருக்கும்போது கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ முன்பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு ஏற்றுறது, இந்த கீழெல்லாம் அந்த விளக்கு இருக்கிறதுலாம் நீங்கள் பார்க்கலாம். விபூதி இருக்கிறது, விளக்கு இருக்கிறதுலாம் வந்து நீங்கள் பார்க்க முடியும். சூப்பர். இங்க விளக்கெல்லாம் வச்சிருக்காங்க. அதுதான் முன்பகுதி அப்படின்னு சொல்றாங்க. அந்த இதுதான் முன்பகுதியாக இங்க விளக்கு வச்சு வழிபட்டு இருந்தாங்க. பக்கத்துல செருப்பு போட்டா திட்டுனாங்க, செருப்பெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எதை வச்சு வழிபாடு அவங்களுக்கு தெரியாம வழிபட்டுருப்பாங்களா? இல்லை, தெரிஞ்சுதான். மூதாதையர்கள் வழிபாடு தான். வழிபாடுன்றது இந்த குலதெய்வ வழிபாடுன்றது மூதாதையர்கள் வழிபாடு தான். இல்லை, இப்போ இவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு உள்ள வந்து ஒரு இது வந்து ஒரு இறந்தவருக்கான ஒரு கல் வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு வழிபட்டுருப்பாங்களா? இல்லை இந்த காட்டுக்குள்ளே இப்போ கல் நிற்கிறது மேபி தெய்வத்தோட கல்லாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி வழிபட்டுருப்பாங்களா? ரெண்டுமே இருக்குது. இறந்தவங்க அவங்க மூதாதையர்களாக இருக்கலாம், தொடர்ச்சியாக அவங்க அப்படியே வழிபட்டுட்டு வரலாம் இருக்கலாம், அப்படியே ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி இங்கே பொதுவாக ஒரு கல் இருந்தால் அது வந்து ஏதோ ஒரு நினைவு கல், ஏதோ ஒரு சாமி அப்படின்ற கான்செப்டில் வழிபடலாம். ரெண்டுமே இருக்குது. ஆனால் இந்த மார்க் இருக்குது, இந்த ரெட் கலர் மார்க், இந்த ஏதாவது இயற்கையாக உள்ளது தான். எல்லாமே இயற்கையாக உள்ளது தான். ஆனால் அந்த டச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது ஒவ்வொரு அடி, அது ஒவ்வொரு பீஸ், அது எட்டி அந்த இது ஷேப் கொண்டு வந்திருக்கான். மேபி இந்த இடம் வந்து உடஞ்சிருக்கு. அந்த கல் தான் அது. அந்த முன்னாடி விழுந்திருக்க 2-3 கல்லாக பீஸ் அழகாக இருந்திருக்கு. ஷேப் பாருங்க, இப்படி வந்திருக்குல்ல, ஒரு ஓல் ஷேப் மாதிரி வருது. ஷேப் தான் அது. அந்த ஓல் ஷேப் உடஞ்ச பீஸ் காமிங்க. இது உடஞ்ச பீஸ் எதுவாக இருக்கும்? இதுதான் முன்பகுதி, முகப்பு பகுதி. அது வந்து பின்பகுதின்னு நம்ம சொல்கிறோம். முகப்பு பகுதினா இப்படி குழி மாதிரி இந்த பாலிசியில் இருக்கும். பின்பகுதி எப்படி இந்த கூர்மையாக இருக்கும், அதே போல் இந்த பகுதி இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த அமைப்பில் இருக்கும். இது வந்து நம்ம தாய் தெய்வ வழிபாட்டிலேருந்து வந்தது கூட சில பேர் சொல்கிறாங்க. இப்போ வந்து பெண் தலைவராக இருக்கும்போதுன்னா 2 பக்கமும் ஒரு அமைப்பில் இருக்குது, விங்ஸ் மாதிரி இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி இது ஒன் சைடாக இருக்குது. இது ஒரு ஆண் தலைவனாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஆய்வாளர்கள் பெரும்பாலும் வந்து அப்படி கணிக்க முடியும். இருக்கு பாருங்க, இதுதான் பரியல் தான் இது. ஓ அப்படியா? இதுதான் பரியல் தான் இது. பார்த்தீங்கன்னா அந்த கற்குவியல் சொல்லுவாங்க. இப்போ மென்கீர் வச்சுட்டு அது கூட குவியலாக இருக்கும். ஸ்லாப் ஸ்டோன், பழைய கல் வந்து சதுரமாக வச்சுருப்பாங்க. இது இருந்திருக்கும். இங்கேயும் ஒரு எனக்கு செஞ்ச ஒரு 10 இடத்துல பழைய கல் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட தாத்தா அந்த மாதிரி தான் இருக்கும். உள்ள யாரோ இருந்திருக்கும், மூதாதையர் தான் இருந்திருப்பாங்க, தாத்தாவோ பாட்டியோ யாரோ உள்ள இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த காலத்துலேயே இவ்வளோ பெரிய கல் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து வியப்பூட்ட. ஸோ இது பார்த்துருப்பீங்க, வீடியோ பார்த்துருப்பீங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். கிட்டத்தட்ட தேடி வந்து இந்த கல்லை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மாதிரி தகவல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் வரப்போது தொடர்ந்து பாருங்கள். தொழிலுக்காக மட்டுமே நாங்கள் வந்து சேனலில் பயன்படுத்திகிட்ருக்கோம், வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். தொடர்ந்து நாங்கள் ஆதரவு கொடுங்க. நிறைய தொழில் ஆர்வமுள்ள வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.